இப்போ ரீசன்ட் நியூஸ் ரொம்ப வரவரன் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே நியூஸ் எல்லாம் பார்த்து 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 எனக்கு கோபம் தலைக்கு ஏறிட்டே இருக்கு. ரொம்ப அது எவன் ஆட்சியில் வந்தாலும் சரி, முன்னாடி டிஎம்கே இருந்தது, ஏடிஎம்கே, இப்போ தாவேக்கா, எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, சட்டத்தில் கடுமையான தண்டனை அப்படின்னு எதையும் எழுத மாட்டானுங்க. சரி, இவங்க தான் அறிவு கட்டவங்க, அரசியல்வாதிகள், புத்தி இல்லாதவங்க, மடப்பாயிடுங்க அப்படின்னு வச்சுட்டாலும் நல்லா படித்து இந்த கோர்ட்டில் நல்லா உச்சியில் உட்காந்துருக்கானுங்களே இந்த நீதிபதியின் பேர், அந்த போஸ்டிங் பேர் நீதிபதி. அந்த நீதினா என்ன அப்படின்னு ஒரு இழவாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கர்மம் முடிச்சவங்க ஏதோ பெரிய பெரிய பணக்காரன் அந்த பூனையில் போர்ஷ கார் ஓட்டி 2 பேரை கொண்டான் ஒருத்தவன். அவனுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த எவிடன்ஸ் சாம்பிள்ஸ் இதெல்லாம் மாற்றினாங்க அவங்க அப்பா அம்மா, பெரிய போலீஸ் வரங்க. சரி, அவங்க தான் காசை வாங்கிட்டு அவனை வந்து பெய் கொடுத்தாங்க, ஜாமீன் கொடுத்தாங்க, அவன் போய் தொலைந்து விட்டுலாம், தப்பு தான். ஆனாலும் இதை கம்பேர் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன குழந்தைங்களை, பெண்களை பாலியல் வன்புணர்வு பண்ணி ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறவங்கலாம் எதை வச்சு இந்த தாய் ஜாமீன் கொடுக்குறாங்க, இந்த தருதலை பெயில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்போ விளாத்திக்குளம் +2 பொண்ணு ஒன்று பாலியல் வன்புணர்வு பண்ணி அடித்து கொலை பண்ணல, அவன் வந்து ஏற்கனவே அவன் மேலே 60 வயசு பொம்பளை பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணதுக்கான கேஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய கேஸ் இருக்குது, 33 கேஸ் இருக்கான். அந்த தாயோலிக்கு எப்படி ஜாமீன் கொடுத்தானுங்க, எப்படி பெயில் கொடுத்தானுங்க, இந்த இந்த என்ன சொல்கிறது. அப்புறம் பெங்களூரில் 21 வயசு பொண்ணு ஒரு 20 பேர் 30 பேர் காரில் ஊர்வலம் போனாங்களே கத்திக்கிட்டு, அந்த பொண்ணை கடத்தி போய் பாலியல் வன்புணர்வு பண்ணாங்க. அவனுக்கு 6 மாதத்தில் ஜாமீன், வெளில வந்து கத்திட்டு போனாங்க. மறுபடியும் இப்போ உள்ள மக்கள்லாம் கொண்டு சொன்னேன், மறுபடியும் உள்ள வச்சிருக்காங்க. இப்போ வெளில விட்டாங்களா இல்லைன்னு தெரியல, ஜாமீன் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. கைது பண்ணுறப்ப இந்த மாதிரி சம்பவம் ஆகுது, போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னு நியூஸ் வரும். ஆனால் அவனுக்கு ஜாமீனில் வரப்ப, பெயிலில் வரப்ப அந்த நியூஸ்லாம் வராது. ஏன்னா அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னா நியூஸ் கூட தான் நமக்கு தெரியும். ஒன்றும் ஒரு சின்ன பையன், ஒரு பாட்டி 2 பேர் அடிச்சு சுற்றி எல்லாரும் அடிச்சு ஒருத்தன் பண்ணான். ஒரு வருஷம் கூட அவன் ஜெயிலில் இல்லை, அவனை வந்து வெளில விட்டாங்க ஜாமீனில். இப்போ அந்த பையனுடைய அப்பா அம்மா அவனை அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பையனுடைய அப்பா அம்மா கொலைகாரங்க ஆயிட்டாங்களா? நல்லவங்கெல்லாம் குற்றவாளிகளாக மாற்றப்படுறாங்க. எதனால் அப்படின்னா இந்த தருதல நீதிபதிகள் சில கருமம் பிடிச்ச இருக்கிறதுனால தான். இவனுங்க தராதரம் அப்படிலாம் எதுவும் பார்ப்பல, ஏதோ காசு இருக்கிறவங்க காசு வாங்கிட்டு விட்டானா, காசு இருக்குது அவங்ககிட்ட வாங்கிட்டு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லலாம். இந்த தேர்ட் ரெக்கார்ட் இந்த பாருங்க, இப்போ திருவள்ளூர் பூண்டி பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பீகாரில் ஒரு முஸ்லீம், அவர் வந்து தொழுகை பண்ணிட்டு அங்கே கடையில் எங்கே உட்காந்துருக்காரு, ஹோண்டா ஷோரூம், யமகா ஷோரூம், ஹோண்டா ஷோரூம். அப்போ ஒருத்தன் மாஸ்க் போட்டு வந்தால் அவனை, அந்த பையனை, சின்ன பையன் தான் அவன், இந்த கொலை பண்ணவனு சின்ன பையன் தான், இரும்பு ஆடால அடிச்சு அவனை கொலை பண்ணுறான். அவனெல்லாம் பார்த்தா ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கும் அவன் எல்லாம். இவனெல்லாம் எப்படி கேஸ், இத்தனை கேஸ் நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துருக்கீங்க, இத்தனை கேஸ் 30 கேஸ் இருக்குது, 40 கேஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இத்தனை கேஸ் இருக்கவன் எப்படா வெளில இருக்கான்? ஏன்டா நீதிபதி நீங்களாம் வேலை சரியில்லை இல்லையாடா? இந்த தருதல நாய்ங்க இந்த மாதிரிலாம் இவங்களாம் இருந்தாங்கன்னா அப்புறம் காலேஜுக்கு ஸ்கூல்லாம் யாருக்கு சீஃப் கெஸ்ட் எவன் கொடுக்கும்? அந்த மாதிரி ஐட்டம் தேவையா ஆளுங்கள, அவுத்து போட்டு ஆடுறவங்கள, இந்த இன்ஸ்டாகிராமில் சும்மா வர அவனுங்க கோமாளி இவங்களை தான் கூப்பிடுவாங்க ஸ்கூல் காலேஜில். பின்ன இந்த மாதிரி பெரிய நீதிபதி, ஒரு மண்ணாண்டி, இவங்க எல்லாம் இப்படி இருந்தால் வேற எவனை கூப்பிடுவானுங்க? சட்டம் நல்ல இந்த இந்த நீதிபதியின் எண்ணம், இவனுங்க குடும்பம் மட்டும் நல்லா பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் மற்றவனுங்க பொதுமக்கள், இவங்கெல்லாம் வந்து இவனுங்க பொதுமக்கள் வரி பணத்துலேருந்து காசு சம்பளமாக வாங்குவானுங்க. ஆனால்